வணக்கம் நண்பர்களே. சில நேரங்களில் சில மனிதர்கள், இது உலகளாவிய ஒரு மனித உளவியல் ஆய்வினுடைய ஒரு சிறு பகுதி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சில நேரங்களில் சில மனிதர்கள்னால் இந்த மனிதர்களுடைய மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிவியல் ஆய்வு செய்யும். ஆனால் ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி செயல்படும் என்பதை கணிப்பது இதுவரைக்கும் அறிவியலால் சாத்தியப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. நாம் நம்மளுடைய பழைய வரலாற்றில், அதாவது நாம் கடந்து வந்த பாதையில் மனிதர்கள் எப்படி நம்மை அணுகினார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், தங்கள் வாழ்வியலில் என்னென்ன சித்தாந்தங்களை மேற்கொண்டு அவர்களுடைய வாழ்வை வடிவமைத்தார்கள், இதையெல்லாம் வைத்து தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு தலைப்பட்டிருக்கேன். நீங்கள் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறுன்னு எடுத்திங்கன்னா, சத்திய சோதனை அவருடைய புத்தகத்தினுடைய பெயர் த எக்ஸ்பிரிமெண்டல் ஆஃப் ட்ரூத். அவர் சத்திய வெற்றி என்று ஏன் பெயர் வைக்கவில்லை, சத்திய சோதனை தான் வச்சிருக்கிறார். ஸோ சத்தியாகிரகம், அகிம்சை, அமைதி, இதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு முன்னால், அவர் இந்த உலகத்திற்கு அமல்படுத்துவதற்கு முன்னால் அது நிறைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த உதாரணங்களை முதலில் சொல்கிறேன் என்றால், நாம் அன்றாட வாழ்வியலில் நாம் சந்திக்கும் நட்புகள், உறவுகள், மனிதர்கள், பணி செய்யும் இடம், நாம் நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள் என்று நாம் சந்திப்பவர்கள், இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களிடம் நிறைய மாற்றம் தெரிகிறது என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும். எல்லாருமே அதை யோசிப்பாங்க. இது மிக அதிகமாக நாம் மற்றவர்களிடம் என்பதை விட கணவன் மனைவி என்று இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகளில் கூட இது போன்ற உணர்வுகளை தவிர்க்க முடியாது. ஏன் இப்படி இவர் மாறினார், அல்லது கணவனோ மனைவியோ இவர்கள் இருவருமே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வார்கள். அப்போ சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற இது ஒரு ஜெயகாந்தன் ஐயா, எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய ஒரு நாவல். இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறது அந்த நாவலில் இருக்கிறது வேற. ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை பரிணாமம் எங்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள், அது எப்போது நிகழ்கிறது, எந்த இடத்தில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிறது, அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது இந்த சொல்லாடலில், இந்தந்த நிகழ்வுகளிலிருந்து தான் இந்த சொல்லாடல் வருகிறது. அப்போ ஒருவரை ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாற்ற வைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் எங்கே இருக்குது? இது போன்ற நாம் விடைகளை தேடி பின்னால் செல்லக்கூடிய வினாக்கள் தான். காலம் காலமாக இந்த வினா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிறைய திரைப்பட பாடல்கள் கூட இந்த மனோதத்துவத்தை அடிப்படையாக வைத்து வரும். உள்ளம் புரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற இந்த உள்ளம் புரியவில்லை, மன்னிக்கணும், உலகம் புரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற இந்த உள்ளம் புரியவில்லைன்னு ஒரு பாட்டு வரும், திரைப்பட பாடல், பழைய பாடல். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மனசு ஏன் மாறுதுன்னு அந்த மாறுகின்ற மனசை உடைய அந்த மனிதனுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும். நேற்று நமக்கு இது தவறாக செய்யப்பட்டது, இன்னைக்கு சரின்னு படுது. நேற்று இந்த விஷயத்தை நாம் நினைக்கும் பொழுது அது சரின்னு பட்டு தான் அன்னைக்கு தவறுன்னு படுது. இப்படியெல்லாம் நமக்குள் நிறைய வினாக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் உண்டு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது மிக முக்கியம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். மிக நேர்மையாக இருந்த மனிதன் அதற்கு நேர் எதிர்நிலைக்கு செல்வான். மிக ஒரு மோசமான வாழ்க்கை நிலையில் இருந்த மனிதன் திடீரென்று அவருடைய மனநிலை மாறி இந்த இடத்துக்கு வருவான், மற்றவர்கள் மதிக்கும் இடத்துக்கு வருவான். இந்த இரண்டும் ஏன் நடந்தது என்பதை நமக்கு விடை தெரியாமலேயே நாம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியிருக்கும். ஆனாலும் நமக்குள் இருக்கும் அந்த விடை தேடும் அந்த முயற்சி, பயிற்சி இருக்கு இல்லையா, அதில் தான் நாம் காண்போம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாம் இந்த விடை தேடும் வினாக்களோடு நிறைய பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.